Hi viewers, welcome to our channel. In this video we are going to see about how to make rose in craft work. Required things: various color chart, glue, Fevicol or Fevistick, Pro Circle or any circle size lid, scissor. Hi viewers, சார்ட்டில் வந்து ரோஸ் கிராஃப்ட் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சார்ட் எடுத்துக்கிட்டு ப்ரோ சர்க்கிள் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸோட லிட் எடுத்து இந்த மாதிரி சார்ட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சார்ட்டை எல்லோ கலர் சார்ட் இருக்கிறதுனால எல்லோ கலர் சார்ட்டை வந்து ப்ரோ சர்க்கிள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்மளோட ரோஸோட செய்கிற பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு டிசைனாக வேணும்னா இந்த மாதிரி டிசைன் சிசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சார்ட்டை கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி டிசைன் சிசர்ஸ் வந்து கடையிலேயே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து நியர்பை இருக்கிற புக் ஷாப்பில் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி 3 வேரியஸ் டிசைன்ஸ்லேயும் கிடைக்கிது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் ஃபேவராக இருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 3 டிசைன்ஸில் எனக்கு செட்டாக கிடச்சிச்சு. அதனால் நான் வந்து 3 டிசைன்ஸில் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இந்த டிசைன் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த சார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெட்டல்ஸ் அப்போ தான் ரோஸ்க்கு வந்து கொஞ்சம் டிசைனாக கிடைக்கும், நம்மளோட ஒரிஜினல் ரோஸ் மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி எட்ஜ்லேருந்தே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி மஸ்கிட்டோ காயில் மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நீட்டாக தான் வரையணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து மஸ்கிட்டோ காயில் மாதிரி வரைஞ்சா போதும். அதுக்கு வந்து அப்போ தான் ரோஸ் செய்யும் போது ஒரிஜினல் ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பென்சிலை ட்ரா பண்ணுறதுலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மஸ்கிட்டோ காயில் மாதிரி நான் ட்ரா பண்ண அந்த இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ரோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஆப்போசிட் சைட் ரிவர்ஸில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் ஸ்மால் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி ரவுண்ட் அப் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ரோஸோட பெட்டல்ஸ் மாதிரி சின்னதுலேருந்து பெரிய வெளியே இருக்க ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக கிடைக்கும். இப்படியே சர்க்கிள் பண்ணிகிட்டே வரலாம்.
நான் இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ் மாதிரி நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபெவிகால் இல்லை ஃபெவிஸ்டிக் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ளூ கன் வச்சுருந்தீங்கன்னா கூட க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ரோஸ் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகும். நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரோஸ் மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ இதுக்கான ஸ்டிக்கை செஞ்சுருவோம். ரோஸோட ஸ்டிக்கை வந்து நம்ம இப்போ செஞ்சிடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கலர் சார்ட் எடுத்துக்கிட்டு ரோஸோட ஸ்டிக் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து க்ரீன் கலர் சார்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு A4 ஷீட்டில் வந்து க்ரீன் கலர் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ரோஸோட ஸ்டிக் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரோஸோட ஸ்டிக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கார்னரில் இருந்து நம்ம வந்து இப்படி சுருட்ட ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஸ்டிக் மாதிரி செய்யணும், அதனால் பொறுமையாகவே செய்யலாம். இந்த மாதிரி ரோஸோட ஸ்டிக் செய்யறதுக்காக இந்த மாதிரி நம்ம சார்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். அப்போ தான் ஒரிஜினல் ஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து வேறு எதுவும் வச்சு செய்ய வேணாம். இந்த மாதிரி நான் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா லென்த்தான ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து இதுக்கு வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை கம்மு வந்து ட்ரை ஆக ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் மேபி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து எகெயின் ஒரு டைம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் ஸ்க்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து இப்படி கார்னர்லேருந்து இப்படி வச்சு ஒரு சிங்கிள் ஃபிங்கரை வச்சு நம்ம வந்து இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இப்படி வந்து சார்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் ஆகும்போது நம்ம வந்து இப்படி செஞ்சுக்கலாம். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு வந்து சார்ட் ஸ்க்ரோல் ஆகுது. நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து செலோ டேப் போட்டு நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணி ஒயிட் டேப் யூஸ் பண்ணுங்களாம். வேறு எந்த கலர் டேப்பாவது யூஸ் பண்ணால் வேரியேஷன் தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்டிக்கை இப்போ ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்டிக்கை இப்போ ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம செஞ்ச ரோஸில் வந்து இப்போ இன்னொரு ரோஸ் வந்து நம்ம பெட்டல்ஸ் கட் பண்ணியிருந்தோம். அந்த ரோஸை வந்து இப்போ நான் செஞ்சுருக்கேன் ஒரு மாடலுக்காக. இப்போ வந்து நம்ம அந்த ரோஸ்க்கு ஸ்டிக் வச்சு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ட்டை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சார்ட்டை வந்து இப்படி விரிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரோஸ்குள்ளே வந்து ஹேங் ஆகும். ஸ்டிக் வந்து நல்லா ஹேங் ஆனால் தான் நம்மளால் இப்படி ஸ்டிக் வைக்க முடியும்.
இப்படி ரோஸோட ஸ்டிக்கை ஹேங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ரோஸோட ஒன்றா இந்த ஸ்டிக்கை வச்சு ஒயிட் டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம லீஃப் வேணும் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நம்ம வந்து ட்ரா பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் லீஃப் வரைஞ்சி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி இப்போ லீஃப் மாதிரி நம்ம ட்ரா பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இப்போ இதை எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரோஸ் ஸ்டிக்கோடு நம்ம இருக்கிறத எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், செலோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிஸ்டிக் எது உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு லீஃப் எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணும் போது லீஃப் வந்து தனியாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ வந்து நான் இந்த லீஃபை வந்து இந்த ரோஸ் ஸ்டிக்கோட வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீஃபை நான் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கோட ஒன்றா வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிக்கில் வந்து லீஃப் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இன்னொரு லீஃபையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த 2 லீஃபையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் அதோட ஸ்டிக்கு வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லீஃப் அதை வந்து தனியாக ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃபுல் கிராஃப்ட் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து லீஃப் பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரோஸ் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிக் மேக் பண்ணி இந்த மாதிரி சில ஒயிட் டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த மாதிரி லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு லீஃபை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து லீஃப் வந்து தனியாக கடையில் கிடைச்சாலோ கூட நீங்கள் வந்து வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சார்ட் இருக்கனால எல்லோ கலர் சார்ட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து வேரியஸ் கலர் பிங்க்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி வேரியஸ் கலரில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து கலர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரோஸ் கூட செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக் வந்து அவைலபிளாக இருக்குது கடையிலையும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக லீவ்ஸும் விற்கிது கடையில், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இருக்குது. நீங்கள் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா வாங்கி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னோட ரோஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் சிசர் வந்து நியர்பை ஷாப்பில் வாங்கினேன். எங்கள் ஷாப்பில் கிடச்சிச்சு, அதனால் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா இல்லை வேறு டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் டிசைன் சிசர்ஸ். நான் வந்து த்ரீ இது வந்து ஒரு செட்டாக ஒரு பேக்கில் கிடச்சிச்சு எனக்கு. அதனால இந்த மாதிரி நான் செட்டாக வாங்கிக்கிட்டேன். இது வேறு டிசைன்ஸ். நான் வந்து 3 வேறு டிசைன்ஸில் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு இல்லை வந்து நம்ம க்ளவுட் கட் யூஸ் பண்ணுற கார்டு அந்த மாதிரி நம்ம எந்த வேரியஸ் யூசஸ்க்கும் நம்ம வந்து இந்த சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது கிராஃப்ட் செய்யணும்னாலும் இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நியர்பை ஷாப்பில் வாங்கினேன். தேங்க்யூ வியூவர்ஸ். மீட் யூ சூன் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.